கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, மறுபடியுமாக ஆண்டவருடைய வசனத்திலிருந்து சில ஆழங்களை நாம் இப்போது தியானிக்கலாம். நீதிமொழிகள் 31வது அதிகாரம் 10வது வசனம். குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. இந்த வசனத்தின் மூலமாக நாம் அநேக காரியங்களை கர்த்தர் நமக்கு உணர்த்துவதை காண்கிறோம். இதற்கு முன்பாக ஒரு எபிசோட்ல நாம் பெண்களை திருமணம் செய்கிறதற்கு டவரியை எதிர்பார்த்து செய்கிறார்கள் என்று நாம் தியானித்தோம். இப்போ ஒரு பெண்ணை திருமணம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிற குடும்பங்கள், அந்த மணப்பையன் அவனை எப்படி அவனுக்கு அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ள அவர்கள் தேடுகிறார்கள், எப்படி அவனை அதை சம்மதிக்கப்படுகிறார்கள் என்றால், அவளுக்கு ஸ்ரீதனமாக, அவளுக்கு கிஃப்டாக என்ன கொடுக்கிறார்கள் என்பதை வைத்துதான் ஒரு பெண் ஒரு மணமகனுக்கு நிச்சயிக்கப்படுகிறாள். அது அவளுக்கு முதலாவது படிப்பு, வேலை, அழகு, அப்புறம் அவளுக்கு தங்க நகைகள், அப்புறம் கார், இன்னும் அநேக காரியங்களை வெகுமதியாக கிடைத்தால் அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணுகிறார்கள். அது அந்த பெண்ணை நேசித்து அல்ல, அவளுக்கு கொடுக்கிற, அவளிடம் இருக்கிற அந்த பொருட்களை இச்சித்து கல்யாணம் நடக்குது. இது அநேக இடங்களிலே அப்படி செய்கிறபடியால் பிற்காலத்திலே அந்த இச்சை தீர்ந்து போன பின்பு, அவர்களுக்கு கொடுத்த அந்த பொருள் மேல் இருக்கிற மோகம் தீர்ந்த பின்பு அவளை ஒரு விலையில்லாதவளாய், ஒரு அடிமையாக நடத்துகிறதை நாம் காண்கிறோம். நாம் வாசித்த இந்த வசனத்திலே அவளுடைய குணசாலியான ஸ்திரீயுடைய விலை முத்துக்களை பார்க்க உயர்ந்தது. நம்ம இப்போது ஒரு பெண்ணுக்கு டவுரியாக கொடுக்கறதுல எல்லா காரியத்தை காட்டிலும் முத்து விலையேறப்பட்டது. அவளுக்கு கொடுக்கிற எல்லா அந்த உலக பிரகாரமாகிய காரியங்களை காட்டிலும் விலையேறப்பட்ட முத்து. ஒரு முத்தை வாங்குவதற்காக அதற்கு தரக்குறைவான பொருட்கள் மேல் ஆசை வைத்து நாம் வாங்குவதுதான் கடவுளுக்கு பிரியமில்லாத காரியம். பெண்களை நாம் ஒரு கணவன் மனைவியை பரலோகத்தில் அவர்களும் இவர்களோடு கூட ஆண்டவரோடு கூட வாசம் பண்ணுகிறபடியால் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்க வேண்டும். அது மிகவும் முக்கியம். இப்படி ஒரு பெண்ணை திருமணம் பண்ணி அவர்களுக்கு குழந்தை பிறக்கும் போது, அவர்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தால் அதையும் இப்படிப்பட்ட ஒரு பொருளோடு சேர்த்து தான் கொடுக்க வேண்டும் என்று ஜனங்கள் டவுரி என்ற சிஸ்டத்திலே மிகவும் கஷ்டப்பட்டு வேதனையோடு பணத்தை சம்பாதித்து அந்த பெண்ணுக்கு டவுரி கொடுக்கறதுக்காக அதை வளர்க்கிறார்கள். ஸோ அந்த பெண்ணுக்கு தேவை அவள் கணவன் வீட்டில் சென்று கணவனோடு சமாதானமாக சந்தோஷமாக இருக்க வேண்டும், அவள் அன்பாக இருக்க வேண்டும், குணசாலியாக இருக்க வேண்டும், மற்ற சந்ததிகளை உருவாக்குறதுக்கு அவளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று அதை தான் அவளுக்கு ஆபரணமாய் கொடுக்க வேண்டுமே தவிர பொன்னையும் பொருளையும் கமட்டி அவளை நேசிக்க வைக்கிறதுனால தான் இந்த அநேக இடங்களிலே அந்த பொருள் மேலுள்ள மோகம் தீர்ந்தவுடன் டைவர்ஸ் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு ஜனங்கள் போய்விடுகிறார்கள். இது வேதத்தில் இல்லாத ஒரு சிஸ்டம். இதை போலதான் நாம் உண்மையாக சில காரியங்களை சொல்லலாம். இன்று ஜனங்கள் சபைகளுக்கு போகிறார்கள், சபைக்கு ஆண்டவரை தொழுது கொள்ள போகிறார்கள். அப்போ அவங்க என்ன இவர்கள் எதிர்பார்த்து போகிறார்கள் என்றால், ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவருடைய வார்த்தை கேட்க வேண்டும். அதற்கு முன்பாக அந்த சபையோட ஒரு அலங்காரம், சபையோட கோபுரம், அந்த சபைக்கு உள்ளே இருக்கிற டெக்கரேஷன்ஸ், அந்த சபைக்கு உள்ளே பாஸ்டரா இருக்கிறவருடைய அந்தஸ்து,
அந்த சபைக்கு போகிறதுனால் ஒரு பெருமை, மேன்மை, இதை பார்த்துதான், இதை இச்சித்துதான் உள்ளே போய் அப்புறம் கடவுளை தொழுதுகள் ஆரம்பிக்கிறார்கள். கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை கொடுக்க முடியாதபடி அவர்கள் தெய்வ காரியத்தில் ஈடுபட முடியாதபடி ஆண்டவர்களுக்கு ஒன்றும் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. காரணம், நீங்கள் ஹிஸ்டாரிக்கலா பார்த்தீங்கன்னா அநேக ஆண்டுகளுக்கு முன்பு ஆரம்பித்த சபைகள் அதிக ஒரு மகிமையோடு, கோபுரங்களோடு, ஜனங்களுடைய ஒத்தாசையோடு ஏற்படுத்தப்பட்ட சபைகள் இன்று கொஞ்சம் கொஞ்சம் ஆய்விற்குரிய காரியங்கள் அங்கு நடைபெறாதனால் ஜனங்கள் ஒரு மாமிச பிரகாரம் ஒரு கூட்டாய்மைக்காக அங்கு சென்று அதை ஒன்றும் கிடைக்காத மாதிரி வழியிலே விட்டு அணுகும் ஆசீர்வாதம் இல்லாமல் ஆக்கிவிட்டார்கள். இது நம்ம இந்த திருமணத்துக்காக ஒரு பெண்ணை செலக்ட் பண்ணும்போது உண்டாகிற இச்சை போலதான். ஏனென்றால் நான் ஒரு தடவை ஒரு சகோதரியிடம் பேசி கொண்டிருக்கும்போது அவள் பெங்களூர்ல சர்ச்சுக்கு போவீங்களான்னு கேட்டேன். ஆமாம் போவோம் ஸோ சர்ச்சு. அப்போ என்ன எப்படி இருக்கும்னு அவங்க வேற ஒன்றும் ஸ்பெஷலாக சொல்லலை. பெரிய சர்ச்சு பிரதர், எத்தனையோ காரு பார்க்கிங், அங்கே பாஸ்டர்லாம் வரும்போது எல்லாரும் அந்த அவ்வளவு இதாக வருவாங்க. ஒர்ஷிப் அவ்வளோ நடக்கும், அவ்வளோ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு, அவ்வளோ மக்கள், அவ்வளோ லைட்டிங். அதுக்கு உள்ளே போயிட்டு அப்புறம் ஆண்டவருக்கு எந்த மகிமை கொடுக்குறாங்க? இல்லை. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுபோல ஒவ்வொரு ஆத்மாவும் தேவ ஆலயம், ஒவ்வொரு சரீரமும் தேவ ஆலயம். அதிலே தேவனுக்கு மகிமை கொடுக்காமல் அவர்களிடம் இருக்கிற பெருமையான காரியங்கள், அவர்களிடம் இருக்கிற அந்தஸ்து, அழகு, ஆர்டிபிஷியல் உண்டாக்குகிற காரியங்களை வைத்து அவர்களை தேவ பிள்ளைகள் என்று நாம் நினைக்கும் போதுதான், அவர்களோட பின்பற்றும் போதுதான் அங்கே பிரச்சனை வருகிறது. ஒரு ஊழியக்காரரை பின்பற்றுவதற்கு அப்போ அவருக்கு நிறைய ஆத்மாக்கள் இருந்தால் அவர் நல்ல ஊழியக்காரர், அவருக்கு பெரிய சபை இருந்தால் அவர் நல்ல ஊழியக்காரர், அவருக்கு ரிச்சாக இருந்தாருன்னா நல்ல ஊழியக்காரர். அப்படி நாம் உலக பிரகாரமாக உள்ள காரியங்களை ஒப்பிட்டு அதுபோல ஆண்டவருடைய காரியங்களை நினைக்கிறதுனால தான் ஆண்டவர் வாசம் பண்ணாத சபைகளா இன்று சபைகள் மாறிவிடுகிறது. அந்த நிலைமை மாற வேண்டும். ஆண்டவர் பாபேல் கோபுரத்தை அன்று ஜனங்கள் கட்டிய போது அவர்கள் மேலாக கட்டி கோபுரமாய் கட்டி கொண்டிருந்தார்கள். ஆண்டவருடைய சித்தம் அதுவும் இல்லை. ஆண்டவருடைய சித்தம் பலுகி பெருகுங்கள், ஒவ்வொரு ராஜ்யத்திலும் சென்று சுவிசேஷம் அறிவிங்கள். அதுதான் ஒரே இடத்துல பெரிய கோபுரத்தை கட்டி பெருமைக்குள்ள காரியங்களாய் செய்வது ஆண்டவருக்கு இஷ்டமில்லாத காரியம். அதனாலதான் சபைகள் வளர்வதில்லை. ஒரு இடத்திலே அவர்கள் பெருசாகி பெருமைக்குரிய காரியங்கள் செய்வதனால் தான் நம் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க முடியவில்லை. அங்கே சென்றால் நமக்கும் அந்த பெருமையின் இச்சை நமக்கு உண்டாகிவிடும். அது நாம் ஆண்டவர் சோதிக்கப்படும் போது அந்த சாத்தானவன் செய்த காரியத்தை நாம் பார்க்கலாம். எருசலேம் தேவாலயத்தின் உப்பரிக்கையிலே அவரை கொண்டு போய் இருத்திவிட்டு தாளை குதியும் பெருமையான காரியங்கள் செய்வதற்காக, அவருக்கு பெருமை உண்டாக வேண்டும் என்பதற்காக அந்த கோபுரத்திலே அவரை உட்கார வைத்து தாளை குதியும் என்றான். அது பெருமைக்குள்ள கோபுரமாய் அதை காண்பித்தான். அப்போ அதுதான் இன்று அநேக சபைகளிலே, சர்ச்சைகளிலே சாதாரணமாக அவர் கட்டுவர்களை கோபுரங்களை கட்டி பெருமைக்கு உள்ளதா அதை மாற்றி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தாதபடி அதை மாற்றி விடுகிறார்கள். அப்படி செய்கிறதுனால் இவர்களுக்கு உலக பிரகாரமான ஒரு அந்தஸ்து கிடைக்கும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் ஆவிக்குரிய பிரகாரமாக அவருடைய ஆத்மாவிலே ஆண்டவருடைய பிரசனம் இல்லாதபடியால் அவர்களுக்கு ஒன்றும் கிடைக்கவில்லை. அது மாத்திரமல்ல, எருசலேம் தேவாலயத்திலே இயேசு ஊழியம் செய்த போது நாம் பார்க்கிறோம், அவர் ஒரு முறையும் தேவாலயத்திற்கு உள்ளே போகவில்லை, வெளியே நின்றார். வெளியே நின்றுதான் எல்லாருக்கும் பிரசங்கத்தை செய்தார், எல்லாருக்கும் அற்புதங்களை செய்தார். உள்ளே போகாத காரணம், அங்கே தேவனை மகிமைப்படுத்தாமல் அவர்கள் இங்கே புறா விற்று அநேக பிசினஸ் செய்து கொண்டிருந்தபடியால்
இயேசுவுக்கு உள்ளே வேலை இல்லை. ரெண்டாவது இவர் தான் ஆலயம். அவர் சொன்னார், என்னை இந்த ஆலயத்தை இடித்து விடுங்கள், 3 நாளைக்குள்ள நான் எழுப்பேன் என்று. அவரை ஆலயமாக காணாமல் அந்த எருசலேம் தேவாலயத்தை அந்த ஸ்ட்ரக்சரை ஆலயமாக கண்டபடியினால்தான் அவருக்கு கொடுக்க வேண்டிய மகிமை கொடுக்காததுனால்தான் ஆண்டவர் அந்த தேவாலயத்தை கிபி 70 உடைக்கும்படியாக கட்டளை விட்டார், ஒப்பு கொடுத்தார். அந்த சாலோமன் அவ்வளவு செலவு செய்து தங்கத்தால் உண்டாக்கிய எல்லாவற்றையும் பறித்து கொண்டு போக முடியாது, விரோதிகள் வந்து அதை எடுத்துக்கொண்டு போக முடியாது, ஆண்டவருக்கு மகிமை கொடுக்காத காரியங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு போக முடியாது செய்தார். அதை கொளுத்தி விட்டார்கள். காரணம், அதை கொளுத்தினால்தான் அது உருகி அந்த இது தங்கமானது, கோல்டானது வெளியே வரும், அதை எடுக்க முடியும். அப்போ அதை எடுக்க தான் ஒவ்வொரு கல்லின் மேல் கல் இராதபடி ஒவ்வொரு கல்லை புரட்டி புரட்டி அதுக்குள்ளே இருந்த தங்கத்தை எடுத்தார்கள். அதுதான் ஆண்டவர் சொன்னார், இப்போது பார்க்கிறீர்கள் இவ்வளவு மகிமையா இருக்கிறது, இனி அது ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி தகர்க்கப்பட்டு போகும் என்று சொன்னார். அதுபோலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் தெரிந்து கொள்கிற ஒரு ஃபெலோஷிப், அது கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, சர்ச்சா இருந்தாலும் சரி, அதில் பெருமைக்குரிய காரியங்கள் இருக்குமானால் அது ஆண்டவர் உடைத்து போடுவார். காரணம், தாழ்மை உள்ளவர்களுக்கு ஆண்டவர் கிருபை அளிக்கிறார், பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இன்று நாம் வெளிநாடுகளிலே, அமெரிக்கா போன்ற தேசங்களிலே பார்க்கிறோம், அநேக சபைகள், அநேக ஊழியங்கள் பெருமையாய் செய்தவைகள்லாம் இன்று அப்படியே ஸ்தம்பித்து போயிருக்கிறது. அங்கே தேவனுடைய பிரசன்னம் இல்லை. ஜனங்கள் அங்கே இருக்கிறவர்கள் எல்லாம் ஆண்டவருடைய பிரசன்னம் இல்லாதால் வெளியே கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய அந்த கூட்டாய்மையில தேவன் இல்லை என்று புரிந்து கொண்டு மாறி மாறி வெளியே போய் விடுகிறார்கள். காரணம் இதுதான், நம்ம இச்சித்து ஒன்றையும் நமக்கு ஆண்டவர் கொடுக்க விரும்பவில்லை. அன்பினால் நாம் தேவனை சிநேகித்து அவருடைய ஆசையை பெற வேண்டும். அதனால் நம்முடைய போகிற சபையோ, நம்ம குடும்பமோ, நம்ம இருக்கிற இடத்திலே இருக்கிற கூட்டாய்மையோ எதுவாக இருந்தாலும் அது ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த விலையை, ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த தரத்தை, அந்த ஸ்டாண்டர்டை விட்டு விலகி நாம் பெருமைக்குரிய காரியங்களாய் அது செய்யாதபடி கர்த்தர் தாமே நம்மை காத்துக்கொள்வதாக. இயேசு நாமத்தினால இந்த வசனங்கள்லாம் ஆண்டவர் உங்களை வழிநடத்துவதாக. ஆமென்.